தக் லைஃப் படம் வரப்போகுது. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பாடல்கள் எழுதியிருக்காங்க. பாடல்கள் அந்த அளவுக்கு பெருமளவுக்கு ரசிக்கக்கூடியவையாக இல்லை. தக் லைஃப் கமல் சார் கூட இந்த மாதிரிலாம் யோசிப்பாரா? கமல் வந்து ஒரு முற்போக்க சிந்தனை உள்ள ஒரு மனிதர். ஆனால் அவரே வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன்னா, பெரிய ஆளுங்க படம் இப்போ கமல், ரஜினி இவங்களெல்லாம் பாட்டெல்லாம் ஹிட் ஆகாததுக்கு காரணம், ரொம்ப ஹிட் ஆகாததுக்கு காரணம் வைரமுத்து என்ற ஒரு பாடல் ஆசிரியர் தவிர்க்கப்படுகிறார், ஒடுக்கப்படுகிறார். அவரை நீங்கள் இந்த மாதிரி படத்துக்கு கமல் வந்து நான் எதுக்கு சொல்ல வரேன் உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விவகாரம்லாம் வந்து கமலுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கமலஹாசனுக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஒரு தக் லைஃப் கொடுக்குற ஒரு மனிதருக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏஆர் ரஹ்மானுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா அவருடைய வரிகள், வைரமுத்துடைய வரிகள் தான் வந்து ஏஆர் ரஹ்மானுக்கும் சரி, மணிரத்னத்துக்கும் சரி, அவருடைய பாடல் வரிகள் தான் வந்து மிகவும் ஹிட்டாச்சு. கருத்துக்கள் அந்த மாதிரி இருக்கும், வார்த்தைகள் அந்த மாதிரி இருக்கும், ஈர்ப்பு இருக்கும். மெயின் வந்து அந்த பாடல்னால் அந்த ரசனையோடு இருக்கும். நீங்கள் உங்கள் மியூசிக் கம்போஸ் வந்து அந்த பாடலோடு பார்த்தீங்கன்னா அந்த கம்போஸிங்கில் அந்த பாடல் எழுத்துக்கள் வந்து அவ்வளோ ஈர்ப்புடையதாக இருக்குது. இப்போ கூட வைரமுத்து பாடல்கள்லாம் பாடல்கள் வந்து அவர் எழுதி கொடுத்தது நீங்கள் தான் இசையமைக்கிறீங்க, நீங்கள் தான் டைரக்ஷன் பண்ணுறீங்க, எல்லாக்கெல்லாம் ஓகே தான். பட் அந்த பாடல்களோட வரிகள் சேர்ந்ததுனால்தான் வந்து அந்த உங்களுக்கு மதிப்பு கூடும். ஏஆர் ரஹ்மான் கூட பார்த்திங்கன்னா அவர் மனைவியை வந்து விவாகரத்து பண்ணிவிட்டு தனியாக இருக்கிறார். அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதெல்லாம் வந்து வேறு விஷயம், அதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட விஷயம். பட் இருந்தாலும் சொல்கிற வைரமுத்துவை வந்து கமல், ரஜினி என்றைக்குமே பயன்படுத்தணும். அவங்களோட பாடல் வரிகள் தான் உங்களுக்கு தேசிய விருதளவுக்கு, வைரமுத்துவோட பாடல் வரி தான் தேசிய விருதளவுக்கு கொண்டு போய் செல்லும். பெண்கள் விமர்சனம் செய்வார்கள், அவர்கள் வளர்வதற்காக என்ன வேணாலும் செய்வார்கள் பெண்கள், புரியுதுங்களா? அதனால் அவர்கள் விமர்சனத்தை பெரிதாக எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், பாடகர், பாடல் ஆசிரியரை ஒதுக்கிவிட்டு தக் லைஃப் படத்தில் பாட்டு எழுதியிருக்கணும். அந்த பாட்டெல்லாம் அந்த மாதிரி ஹிட் ஆகிருக்கும். அந்தளவுக்கு பாடல் ரொம்ப ஹிட் ஆகலை. இன்னும் சிம்புக்கெலாம் வந்து அவர் பயங்கரம் இன்னும் பாட்டு எழுதினார்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே, நீங்கள் அந்த மாதிரி ஒரு எழுத்தாளரை வந்து இந்த படத்தில் வந்து நம்ம மிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது முக்கியமாக வெங்கட் பாலா யூடியூபர் Hut263 யூடியூபருக்கு கொஞ்சம் வருத்தம் தான். அது போடாமல் இருக்க முடியல, அதனால் போட்டுட்டேன். அதனால் இனி வரும் படங்களுக்கு வைரமுத்து அவர்களுக்கு மனிதர்கள் எப்படி வேணால் இருக்கலாங்க, கெட்டவனாக இருக்கலாம் என்றும் அவருக்கு தொழிலில் அவருக்கு கரெக்டாக இருக்காங்களா, அதுதான் விஷயம். நல்லவன் கெட்டவன் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்காதீங்க. இதனால் அவரோட ப்ரொஃபஷன்ஸ் பாதிக்கப்படுது அப்படின்றது மக்கள் அதை ஏற்றுக்கணும். இன்னும் தமிழக கலாச்சாரங்கள் வந்து இன்னும் முன்னேறணும். செக்ஸை வந்து பெரிதாக எடுத்துக்கொண்டு செல்வது தான் இந்த சமூகத்தின் சீர்கேடு. அதனால் இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பெண்கள் விமர்சிக்கிறத வந்து பெரிதாக ஆண்களை விமர்சித்து அவர்களை தொழில் பாதிக்கிற அளவுக்கு செல்லும்போது இது வந்து ஒரு கண்டிக்கத்தக்கது. வைரமுத்து பாடலாசிரியர் எழுதியிருந்தீங்கன்னா உங்கள் படம் இன்னும் பாட்டு சூப்பராக இருக்கும். கதை எல்லாம் ஓகே, பட் இருந்தாலும் உங்களோட பாட்டுகள் இன்னும் பயங்கரமாக ஹிட் ஆகிருக்கலாம். ஏஆர் ரஹ்மானுக்கும் ஹிட் ஆகிருக்கும். ஏஆர் ரஹ்மானும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அவங்க சிந்தனையெல்லாம் பார்த்திங்கன்னா சாதாரண மனிதர்கள் சிந்தனை அவர்களுக்கு இல்லை. அவர்கள் அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. சாதாரண மனுஷன் மாதிரி வாழ மாட்டாங்க. அவர்கள் யோசனைகள்,
ஆகாயத்திலிருந்து ஆகாயத்தை தாண்டி இன்னும் எங்கேயோ போகும். கமல் இந்த மாதிரி போன்ற எல்லாருமே சினிமா துறையில் உள்ளவர்கள். அதனால் நல்ல பாடலாசிரியர்களை தவிர்க்காதீர்கள். வைரமுத்து அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நன்றி நன்றி நன்றி.